சென்னையில ப்ராப்பர்ட்டி வாங்கணுமா இல்ல ரெண்டுக்கு வேணுமா இல்ல ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணணுமா? கமர்ஷியல் ஆர் ரெசிடென்ஷியல்? கான்டாக்ட் academy.com 9384915181. ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் பிக் பாஸ் முடிஞ்சது. பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டையும் நாம சோசியல் மீடியால இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி அதுல இருந்த நிறைய பேர் யூடியூபர்ஸா இருந்திருக்காங்க, இன்ஃப்ளூயன்சரா இருந்திருக்காங்க. ஸோ திரும்பவும் அவங்கள நாம அதே பேஜ்ல பாத்துட்டு இருக்கோம். அந்த வகையில சொல்ல போகணும் அப்படின்னா பார்வதி, ஏற்கனவே பார்வதி தன்னோட சேனல்ல விளாக்ஸ் எல்லாம் போடுவாங்க. அதுல நல்ல ஒரு பேர் இருந்தது. பிக் பாஸ் போயிட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஹேட்டர்ஸ் இருந்தாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிக் பாஸ்குள்ள போனதுக்கு அப்புறமா பார்வதியை பாக்குற போச்சா பொண்ணா இது இப்படி நடந்துக்கிறாளே அப்படின்னு சொல்லி முகம் சொலிக்கிற வைக்கிற அளவுக்கு பேசியிருக்காங்க நம்மளோட மக்கள். அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு டாஸ்க்ல மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பண்ணாங்க, அதாவது மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணாங்க. அது ரொம்ப பேசு பொருளா போச்சு. ஃபர்ஸ்ட் பார்வதிக்கு டாஸ்க்ல கண்ணில் அடிபடும் போது எல்லாருக்குமே அவங்க மேல சிம்பத்தி இருந்தது. திரும்பவும் இன்னொரு டாஸ்க்ல அவங்க இன்னொருத்தர் அடிக்கும் போது அவங்களை எல்லாரும் வெறுக்க ஆரம்பிச்சாங்க. பிக் பாஸே வெறுத்து அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியில அனுப்புனாங்க. அதாவது பிக் பாஸ் சீசன் 1 தான் நமக்கு ஞாபகம் வருது. ஜூலி எந்த அளவுக்கு வெளியில அவமானப்படுவாங்க அப்படின்றது கமல் சாருக்கு தெரிஞ்சு, சோ கமல் சார் மக்கள் கிட்ட சொல்லி புரிய வச்சு அவங்களை யாரும் எதுவும் ஹர்ட் பண்ற மாதிரி பேசாதீங்க, ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்லி அவர் சாரி கேட்கிற விதமா பேசிதான் சேஃபா வெளியில அனுப்புனாங்க. அந்த அளவுக்கு ஜூலிக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்தது அவங்க உள்ள பண்ண வேலைக்கு. அதே மாதிரிதான் இப்பவும் பார்வதி உள்ள பண்ண வேலைக்கு மிகப்பெரிய எதிர்ப்புகள் வெளியில இருந்தது. சோ இவங்க எப்படி இருக்க போறாங்க, மக்களை எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா அடுத்தடுத்து நிறைய படங்கள் கமிட் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து அவங்க சேனல்ல நிறைய பிளாக்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. உள்ள நடந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே தப்பு சரி அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி சோ அதுக்காக மக்கள் கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டு வீடியோஸ் போட்டிருந்தாங்க. ரெகுலரா அவங்க எப்பவுமே நமக்கு பிளாக் போடுற மாதிரி அதே மாதிரி போட ஆரம்பிச்சாங்க. முக்கியமா அவங்களோட காதல் கம்ருதீனோட சேர்ந்து ஒரு சில பிளாக் எல்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபேன்ஸ் மீட் எல்லாம் அட்டென்ட் பண்ணாங்க. சோ வெளியில இருக்கிறவங்க எல்லாம் பார்வதியை எப்படி பார்க்க போறாங்க, எப்படி திட்ட போறாங்க, எப்படி பேச போறாங்கன்ற ஒரு பயம் எல்லாருக்குள்ளயுமே இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த பயம் சுத்தமா கிடையாது. ஏன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அவங்க நிறைய படங்கள் கமிட் ஆயிட்டாங்க. ரீசெண்டா விஜய் சேதுபதி சாரோட படத்துல கமிட் ஆயிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. சோ அதுல பார்வதி அண்ட் விஜய் சேதுபதி ரெண்டு பேருமே மீட் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. சோ அந்த ஃபங்க்ஷன்ல விஜய் சேதுபதி சார் பார்வதியை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பார்வதி அதாவது இந்த படத்துல நடிச்சிருக்காங்க, பட் நீங்க பிக் பாஸ்ல பாத்தீங்கல்ல, அவங்கள பார்த்து பார்த்து எனக்கெல்லாம் சலிச்சு போச்சு. அவங்க கிட்ட பேசுறதுக்கோ இல்ல அவங்க கிட்ட ஏதாவது ஒண்ணு சொல்றதுக்கோ ஒண்ணுமே கிடையாது. வாரம் அவங்கள வறுத்தெடுத்ததுல எனக்கு எல்லாமே சலிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு. என்னடா இப்படி நெகட்டிவா பேசி ஆரம்பிக்கிறாரே அப்படின்னு பாக்குறப்பதான் இன்னொரு விஷயம் சொன்னாரு. சோ அந்த பார்வதி இந்த பார்வதி கிடையாது. அது உள்ள ஒரு பிரஷர்ல நடந்த ஒரு சம்பவம் தானே தவிர எதுவுமே இன்டென்ஷனா பண்ணல. உண்மையிலே பார்வதி அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடையாது. ரொம்ப ஸ்வீட்டான பொண்ணு, ரொம்ப நாட்டியான பொண்ணு, எதுவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசக்கூடிய ஒரு பொண்ணு, மனசுக்குள்ள எதையுமே வச்சுக்க மாட்டாங்க. இந்த படத்துல நீங்க எப்படி பார்வதியை பார்க்க போறீங்கன்றதுதான் முக்கியமே. சோ இந்த படம் நீங்க பார்த்ததுக்கு அப்புறமா பார்வதி மேல இருக்கக்கூடிய அந்த தாட் எல்லாருக்குமே டோட்டலா மாறிடும். அந்த நெகட்டிவிட்டி டோட்டலாவே போயிடும். அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. திறமை உள்ள பொண்ணுங்களா கண்டிப்பா முன்னுக்கு வரணும்.